7P நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ட்ரெண்டிங் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். 4,88,00,000 வாக்காளர்கள் தங்களை வாக்குகளை செலுத்திவிட்டு ஆர்வமுடன் காத்திருப்பது மே 4ஆம் தேதி. நான் அளித்த வாக்கு என்ன ஆனது, யார் வெற்றி பெறுவார், அந்த ஆர்வத்தை உங்களோடு சேர்ந்து நாங்களும் காத்திருக்கின்றோம். அந்த ஓட்டு எண்ணிக்கை எப்படி நடைபெறும்? கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட இவி மிஷின்கள், 62 ஸ்ட்ராங் ரூம்கள், 4,000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள், இப்படி பலவிதமான ஆர்வமுடன் காத்திருக்கக்கூடிய உங்களில் ஒருவனாக இந்த காணொலியை நானும் பதிவு செய்கிறேன். முதலிலே தபால் ஓட்டு என்னப்படி முதலிலிருந்து பார்த்தால் அந்த ஸ்ட்ராங் ரூமிலிருந்து மிக பாதுகாப்புடன் அந்த ஓட்டு மிஷின், அதாவது இவிஎம் மிஷின் எடுத்து வரப்படும். அதை உடனடியாக கவுண்டிங் செய்யக்கூடிய ஏரியாவுக்கு கொண்டு செல்வார்கள். அங்கே சீல் வைக்கப்பட்ட அந்த மிஷினை எல்லா வேட்பாளர்களுக்கும் மத்தியில் அதை ஓபன் செய்து காமிப்பார்கள். இது சீல் செய்யப்பட்டுள்ளதா என்ற அந்த ஒரு கன்ஃபர்மேஷனை வாங்குவார்கள். அதன் பின்பு அந்த பேலட்டை ரிசல்ட் என்று ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை அழுத்தினால் எந்த சின்னம் எவ்வளவு வாக்குகளை பெற்றது என்பதை நாம் குறித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் அனௌன்ஸ் செய்வார்கள். இப்படி 14 வகையான டேபிள்கள் இருக்கும். ஒவ்வொரு டேபிளிலும் ஒரு அதிகாரி அதை கவனிப்பார். ஆனால் ஃபைனல் அத்தாரிட்டி ஆர்ஓ என்று சொல்வார்கள். அது மாவட்ட கலெக்டர், பெரும்பாலும் மாவட்ட கலெக்டர் தான் இருப்பார்கள். ஆர்ஓ ரிட்டர்னிங் ஆபீசர். அது இல்லாமல் அந்த களத்திலே வேட்பாளர்கள் அப்பாயிண்ட் செய்யக்கூடிய அந்த ஏஜென்ட்டுகள் இருப்பார்கள். எலெக்ஷன் கமிஷனுமே அப்சர்வர் என்ற ஒரு அதிகாரியையும் அங்கு அனுப்பி அந்த எந்த சலசலப்பும் இல்லாமல் அந்த ஓட்டுப்பதிவு நடைபெறுவதற்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஆளை அப்பாயிண்ட் செய்யும். இப்படியாக பரபரப்பான காட்சிகளோடு அந்த கவுண்ட் டவுன் தொடங்கப்படும். அதிலும் குறிப்பாக தபால் வாக்குகள் தான் முதலில் எண்ணப்படும். தபால் வாக்குகள் முதலில் தொடங்கி 30 நிமிடம் கழித்து தான் அந்த இவி மிஷினுடைய அந்த கவுண்டிங் தொடங்கும். இறுதியாக எல்லா ஒரு சுற்றும் முடிந்தவுடன் இவர்தான் வெற்றி பெற்றார் என்று அங்கு சொல்லப்படும். ஒவ்வொரு வேட்பாளர்களும் பல த்ரில்லோடு, பல ஆசைகளோடு, பல கனவுகளோடு காத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த காட்சியை நாம் கண்டிப்பாக கொண்டு பார்க்க வேண்டும். ஊடகங்கள் அங்கங்கே காட்சிப்படுத்தும். ஜனநாயக கடமையை ஆற்றிய அனைவருக்கும் நன்றி. மே 4ஆம் தேதி உங்களோடு சேர்ந்து 7P நியூஸ் மீடியாவும் காத்துக் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.